இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா லவ் மேரேஜ் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃபீல் குட் ரொமான்டிக்கல் டிராமா மூவி. இந்த மூவில விக்ரம் பிரபு, மீனாட்சின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோக்கு 33 வயசாகியும் கல்யாணம் ஆகாம மதுரையிலிருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு பார்க்க போன இடத்துலயே நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லி பேசி முடிச்சு, விருந்து சாப்பிட்டு முடிச்சு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல லாக்டவுன் போட்டு அவங்க பஸ் எடுத்துட்டு கிளம்ப முடியாம அதே வீட்ல மாட்டிக்கிட்டு குடும்பத்தோட அங்கேயே தங்கலான்னு சொல்லி முடிவெடுக்கும்போது அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, ஹீரோக்கு பாத்து பேசி நிச்சயம் பண்ணி வச்ச பொண்ணு ஓடிப்போக அந்த வீட்ல நடக்கக்கூடிய காதல், காமெடி, கலாட்டா, அதுக்கப்புறம் ஹீரோக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையாங்கிறத சவால் விட்டு டைரக்டர் சம்பவம் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ரொமான்டிக்கல் ஃபீல் குட் டிராமா மூவி தான் இந்த லவ் மேரேஜ். பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே சூப்பரா இம்பாக்ட்ஃபுல்லா செமையா நடிச்சிருந்தாலும், நம்ம கதையோட ஹீரோ விக்ரம் பிரபு இன்னோசென்ட்டா அவரோட சாஃப்டான பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாரையுமே ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு. ஹீரோயின்ஸ்மே நோட்டபிளான கியூட்டபிளான பெர்ஃபார்மன்ஸை ப்ராப்பரா கொடுத்திருந்தாங்க. கேமியோ பெர்ஃபார்மன்ஸ்ல ரியோ ராஜ், சத்யராஜ்னு சொல்லி கலக்கலான காஸ்டிங்கை வச்சே படத்தை நிறைய இடத்துல ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸ்டோரிய பொறுத்த வரைக்கும் சிம்பிளி சூப்பர்னு சொல்ற மாதிரியான வெட்டிங் டிராமா ஸ்டோரியை எடுத்து கொரோனாவோட மிக்ஸ் பண்ணி காதல், காமெடி, கலாட்டாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. கமர்ஷியலாவும் நிறைய விஷயத்தை இன்வால்வ் பண்ணிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி 80% மேல ஒர்க் அவுட் ஆகி ஃபர்ஸ்ட் ஹாஃபை சூப்பரா தாங்கி பிடிச்சு ஒரு சூப்பரான ஃபீலை எங்கேஜிங்கா பிரசன்ட் பண்ண வச்சாலும், செகண்ட் ஹாஃப்ல எமோஷனலா சில விஷயத்த போல்டா நல்லாவே பேசியிருக்காங்க. 33 வயசு ஆகி ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறத தாண்டி பொண்ணுங்களுக்கு தான் ஜாதக பிரச்சனை, ராசி பிரச்சனைன்னு சொல்லி எவ்வளவோ புரணி பேசி வாழ்க்கையை கெடுக்கிற இந்த காலத்துல ஆம்பளை பசங்களுக்குமே பொண்ணு கிடைக்காம ஜோசியம் பார்த்து, ஜாதகம் பார்த்து ராசி சரியில்லைன்னு குத்தம் கண்டுபிடிச்சு எப்படியெல்லாம் குத்தி காட்டுறாங்க. காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஜாதியை வச்சு எப்படி பிரிச்சு பேசுறாங்க. ஜாதி மாத்தி கல்யாணம் பண்ற சூட்சமத்தையும் அழகாவே இந்த படத்துல ஹேண்டில் பண்ணிருக்காங்கங்கிறத கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஃபீல் குட் ஃபேமிலி டிராமாவா குறை வைக்க முடியாத அளவுக்கு அருள் ஜோஸ் ரிலேட்டிவா வந்து பண்ணக்கூடிய சில கலாட்டா நம்மளோட ரிலேட்டிவ்ஸை ஞாபகப்படுத்துற மாதிரி பயங்கர ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் என்ஜாயபிளா இருந்துச்சு. படம் டெக்னிக்கலா நீட்டா, கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் ரிலேட்டபிளா, என்ஜாயபிளா, வைபை கிரியேட் பண்ற மெட்டீரியலா தான் உங்களை கண்டிப்பா ஃபீல் பண்ண வைப்பாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மூவியா தான் இந்த படமும் வந்திருக்கு. படத்துல ஒரு சில சீன்ஸ் ப்ரெடிக்டபிளா இருந்தாலுமே கனெக்ட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரியான ரிலேட்டபிளான நிறைய இன்சிடென்ட்ஸை அழகா கன்வின்ஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்கங்கிறத கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ஜெனரேஷன்ல கல்யாணங்கிறது மத்தவங்களுக்காக பண்றது கிடையாது. நமக்கு பிடிச்சவங்கள, நம்ம கூட லைஃப் லாங் வரப்போறவங்கள எப்படி பார்த்துக்கணும், எந்த மாதிரி கல்யாணம் பண்ணணுங்கிறத அழகா சொல்லியிருக்காங்க. காதல் இல்லாத கல்யாணம் சாம்பார் சாதம் மாதிரி தாங்கங்கிறத இந்த படம் பார்க்கும்போது நீங்களே நோட் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல சுபம்னு போட்டு என்கார்டு போடும்போது கண்டிப்பா உங்க மனசுலயே ஒரு நல்ல ஹாப்பியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் வர அளவுக்கு படத்தை நல்லாவே ஃபீல் பண்ணி எடுத்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. குடிச்சா கோவம் வரும்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு ஃபீல் பண்ற சீனை நல்லாவே படத்துல ஹேண்டில் பண்ணிருக்காங்க. படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்திலயும் அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த லவ் மேரேஜ் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலைன்னா மறக்காம டிஸ்லைக் அடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க.